ஒரு நிமிடம் மக்களே, எங்கே மீன் வாங்க கிளம்பிட்டீங்களா? ஒரு நிமிஷம் இதை நல்லா கவனிச்சுட்டு போங்க. இந்த வீடியோ ஒரு தடவை பார்த்துட்டு போய் நீங்கள் மீன் வாங்க போங்க. நீங்கள் எவ்வளோக்கு மீன் வாங்க போகிறீங்களோ, அது 100 ரூபாய்க்காக இருந்தாலும் சரி, இல்லை 5000 ரூபாய்க்காக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோக்கு வாங்க போகிறீங்களோ அதில் பாதி பணத்தை நீங்கள் மிச்சப்படுத்தணும்னு நினச்சிங்க, நல்ல குவாலிட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஒரு நிமிஷம் கேளுங்க. சரி, நாம் யாருங்கிறத சொல்லிடுறோம். நாங்கள் ஃபிஷர்மேன். நாங்கள் பிடிச்சிட்டு வர மீனை டேரெக்டாக மார்க்கெட் பண்ணுறதுக்கு சில வருடங்களாக நிறைய பாடுபட்டு சென்னை முழுக்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இது வரைக்கும் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒன்லி வித்தவுட் ஐஸ் ஃபிஷ். ஐஸே இல்லாத மீன். மீனில் ஐஸ் படாது. அதுக்கு கேரண்டி எந்த லேபில் கொடுத்து செக் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறோம். நம்ம கஸ்டமர்ஸும் அது சாட்டிஸ்ஃபைட் ஆகி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு சில கஸ்டமர்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, சார் இது கொஞ்சம் காஸ்ட்லியாக தெரியுது, எனக்கு கொஞ்சம் விலை கம்மியாக கிடைக்குமானாக்கா, ஐஸ் வச்ச மீன், அதாவது ஐஸே படாத இருக்கு இல்லையா? இப்போ ஐஸ் வச்ச மீன் தான் நீங்கள் சென்னை ஃபுல்லாக சாப்பிட்ருக்கீங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆன்லைன் ஸ்டோராக இருக்கட்டும், ஐஸ் மீன் தான் சாப்பிட்றீங்க. நீங்கள் மார்க்கெட்டாக இருக்கட்டும், பக்கத்தில் உங்கள் நியர்பையில் இருக்கிற மார்க்கெட்டு, சிந்தாரிப்பேட்டை மார்க்கெட்டு, வானகர மார்க்கெட்டு, சைதாப்பேட்டை மார்க்கெட்டு, எந்த மார்க்கெட்டு, தாமரை மார்க்கெட்டு, எதுவாக இருக்கட்டும், ஐஸ் வச்ச மீன் தான் சாப்பிட்றீங்க. அதே ஐஸ் வச்ச மீனை 200 மீனை 600 ரூபாய்க்கு வாங்குறீங்க. இவ்வளோ தான் வித்தியாசம். இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நான் வளன்னு பேசலை, நீங்கள் நம்ம வெப்சைட்டோட லிங்க் இதில் கொடுத்துட்றோம். என் நம்பரை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கோங்க. என்னால் டெய்லி உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிக்கிட்டோ அது பண்ணிகிட்டோ இருக்க முடியாது. ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க. டெய்லி வாட்ஸ்அப்பில் நான் அப்டேட் போடுறேன். வாட்ஸ்அப்பில் லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் இல்லைன்னா என்னோடய வெப்சைட்டுக்குள்ளே போய் டெய்லி பாருங்கள். எல்லா மீனுக்கும் அன்றைக்கி என்ன மீன் இருக்குது, அன்றைக்கி மீனுக்கு வித்தவுட் ஐஸ் ஃபிஷ்ஷு, எக்ஸ்போர்ட் குவாலிட்டி, ஃபஸ்ட் குவாலிட்டி, அந்த ஃபிஷ் என்ன ரேட்டு, மார்க்கெட் ஃபிஷ் என்ன ரேட்டு. மார்க்கெட் ஃபிஷ்னால் மட்டும் நினைக்காதீங்க, இது வரைக்கும் நீங்கள் வாங்குகிற மீன் தான். அதுலேயே பெஸ்ட்டு மீன், சூப்பராக இருக்கும். சரிங்களா? இப்போது மத்தி நாங்கள் மார்க்கெட் ஃபிஷ்ஷில் மத்தி இன்றைக்கி 180 ரூபாய்க்கு போடுறோம். ஆனால் நீங்கள் வெளில வாங்குறது 450 ரூபா. நீங்கள் போய் ஆன்லைன் கடையை பாருங்கள், 600 ரூபா போடுவான். பாறை 300 ரூபா, 325 ரூபாய்க்கு போடுறோம். ஆனால் நீங்கள் அங்கே பாருங்கள், ஐலா 200 ரூபா, 250 ரூபாய்க்கு போடுறோம். வஞ்சரம் 700, 800 அந்த ரேட்டில் போட்டுக்கிட்டு இருக்கோம் மார்க்கெட் மீன். சரிங்களா? ஐஸ் இல்லாத மீன் ரேட்டு தனி, இது மார்க்கெட் மீன். மார்க்கெட் மீன் தானே இது வரைக்கும் வாழ்க்கை ஃபுல்லாக சாப்பிட்ருக்கீங்க. நீங்கள் ஐஸ் இல்லாத மீனாக சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஐஸ் இல்லாத மீன் யார் தராங்க சொல்லுங்கள் பார்ப்போம்? எல்லா இடத்துலையும் அதுதான். ஸோ அதுலேயே பெஸ்ட் குவாலிட்டி தரோம் நாங்கள். இன்னும் இதை விட கம்மியெலாம் இருக்குது. இதே பார்த்தீங்கன்னா இதே பாறை 250 ரூபாய்க்கு இருக்குது, மத்தி 100 ரூபாய்க்குலாம் இருக்குது. அதெல்லாம் வேண்டாம், அதை நாங்கள் மீன் கேட்டகரியிலே சேர்க்கறதில்ல. அதெல்லாம் கசாருக்கு போயிடும், கருவாட்டுக்கு போயிடணுன்னு விட்டுருவோம். அதனால் ஆனால் அதை வாங்கிட்டு வந்து வியாபாரம் பண்ணுற வியாபாரிங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் அப்படி தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. என்னடா இப்படி சொல்கிறானேன்னு நினைக்காதீங்க, இருக்கிற ரியாலிட்டியை சொல்கிறோம். ஸோ இருக்கிறதுலே மார்க்கெட் மீன்லேயே பெஸ்ட் குவாலிட்டி, ஐஸ் ஃபிஷ்லேயே பெஸ்ட் குவாலிட்டி நாங்கள் தரோம். அதை விலை கம்மியாக தரேன். நீங்கள் 1000 ரூபாய்க்கு வாங்குறத என்கிட்ட 400 ரூபாய்க்கு வாங்கலாம். நீங்கள் வெளியில் அந்தந்த ஊரில். சரி, இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், சார் நீங்கள் இருக்கிறது காசிமேடு, பட்டினம்பாக்கம், சிந்தாரிப்பேட்டை அந்த சர்க்கிளில் இருக்கீங்க, நான் இங்கே தாம்பரத்தில் இருக்கேன், ஆவடியில் இருக்கேன். இப்போ நான் இங்கேருந்து வாங்கிட்டு வந்தால் எனக்கு டெலிவரி சார்ஜ் ஆகாதுன்னு. இல்லை, டெலிவரி சார்ஜை பற்றி கவலைப்படாதீங்க. ஏன்னா அந்தந்த ஏரியாவில் இப்போ எனக்கு ஆர்டர்ஸ் அதிகமாக வரும்போது குரூப் டெலிவரி போடுவேன். அப்படியே இல்லைனாலும் உங்களுக்கு ஒரு 2000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா அதில் 1000 ரூபா மிச்சப்படும் போது 100 ரூபா சார்ஜ் கொடுக்க மாட்டிங்களா? குரூப் டெலிவரியில் போட்டால் அவ்வளோதான் வரும். ஷேர் பண்ணிவிட்டு போங்க. நாங்கள் இங்கேருந்து உங்களுக்கு லைனாக போடும்போது எல்லோரையும் ஷேர் பண்ணி விட்டுறோம். ஷேர் பண்ணி விடும்போது உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் குறைஞ்சிருதுல்ல. அதனால் யோசித்து முடிவு பண்ணுங்கள். போய் ஃபஸ்ட்டு நம்ம வெப்சைட், நம்ம நம்பரை சேவ் பண்ணுங்கள். டெய்லி வர வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பாருங்கள். நம்ம வெப்சைட்டில் போய்ட்டு ரேட்டை பாருங்கள். மற்றவங்களோட கம்பேர் பண்ணுங்கள். யாரோட இருக்கிற ஆன்லைன் சைட்டு, பெரிய அப்பாட்டாக்குன்னு சொல்கிறவங்களோடலாம் கம்பேர் பண்ணுங்கள். பெரிய பெரிய மார்க்கெட்டுன்னு சொல்கிறவங்களோடலாம் கம்பேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது மட்டும் கிடையாது மக்களே, இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறோம். இனிமேல் நீங்கள் குழம்பு செஞ்சு கேட்டாலோ, ஃப்ரை செஞ்சு கேட்டாலோ, சமைச்சு வீட்டில் ஆள் இல்லை, சமையல்காரங்க வரல, சமையல்காரங்க நல்லா செய்ய மாட்டாங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் இங்கேயே எங்கள் மீனவ கிராமத்து பெண்களை வச்சு செஞ்சு அனுப்பிடுறோம். கருவாடு வகைகள் எது கேட்டாலும் தரோம். மசாலா பவுடர், சமைக்கிறதுக்கு மசாலா பவுடர் வேணும், மீன் மசாலா, ஃப்ரை மசாலா வேணும்னா தரோம். அந்த ஃப்ரைக்கு மேலே தூவுற மசாலா அது கேட்டாலும் தரும். அதே மாதிரி ட்ரை ஃபிஷ்ஷு, அப்புறம் தொக்கு வகைங்க, எறா தொக்கு, மீன் தொக்கு, இந்த மாதிரி தொக்கு வகைங்க வேணாலும் 1 மாதம் 2 மாதம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஊறுகாய் தொக்கு வகைங்க வேணுனாலும் கேளுங்க, தரோம். எதுவாக இருந்தாலும் நம்ம வெப்சைட்டில் எல்லாத்துக்கும் தனித்தனி லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். நன்றி.